ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் போட்டி நடப்பது சந்தேகம். ஆமாங்க, நீங்கள் ஒரு ஐபிஎல் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலுங்க. இதுக்கு மேலே ஐபிஎல் நடக்குது சந்தேகங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் குறித்து நிறைய ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க ஐசிசி தலைவர் அமித்ஷாஜி. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் யாருக்கு கோப்பை, யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, யார் யாருக்கு எந்த பரிசு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆல்ரெடி வார் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய வாருங்க, யாருமே எதிர்பார்க்காத வார் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடப்பது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுமாதிரி ஐபிஎல் கிடையாது. ஆனால் கோப்பை யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டுருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஜிடி அணி தான் இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல மும்பை இருக்காங்க, மூணாவது பஞ்சாப் அப்படின்னு இருக்காங்க. இதில் யாருக்கு கோப்பை, யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு பிசிசிஐ இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் யார் வின்னர் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாங்க. ஏன்னா எல்லா ஐபிஎல்லும் எல்லா டீமும் போராடி இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 70% ஐபிஎல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ திக்குன்னு கோப்பை இல்லை, ஐபிஎல் கேன்சல் சொன்னால் எந்த டீமும் ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஃபேன்ஸஸையும் ஏற்றுக்காது. அதனால் கண்டிப்பாக யாருக்கு கோப்பை தரணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிருக்கு. ஒரு வழக்கமாக ஜிடிக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் புள்ளிப்பேட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா தகவல் வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வார் சொல்லி அவனுங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா பகையாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வார் போயிட்டுருக்கனால நிறைய ஒரு 144 தடையெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் 144 தடை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் அவங்க நாட்டில் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அபுதாபிக்கும் மாற்றிருக்காங்க பிஎஸ்எல் நடக்கிறது. அதே போல் நம்மளதும் ஏன் நீங்கள் இங்கே இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் ஏன் ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுங்க, இல்லை பங்களாதேஷுக்கு மாற்றுங்க சொல்லிட்டு ஆல்ரெடி தகவல் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு அமித்ஷாஜி முடிவு எடுக்கிறாரு சொல்ல. ஆனால் நம்ம ஒத்துக்கினா மட்டும்தாங்க வேறு நாட்டுக்கு போக முடியும். அது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஐபிஎல் போட்டி நடந்து முடியும், யார் கோப்பை தரணும், உங்களோட கருத்துக்கள் என்ன, எந்த டீமுக்கு கோப்பை தந்தால் நல்லாயிருக்கும் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.